தைப்பூசத்துக்கு நிறைய பேர் பழனிக்கு போவீங்க. பழனியில் பொதுவாகவே 6 தடவை அபிஷேகம் நடந்து 6 விதமான அலங்காரங்கள் முருகருக்கு செய்யப்படும். ஒவ்வொரு விதமான அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. காலையில் 6 to 7 சன்னியாசி அலங்காரம், அதாவது நம்ம ஆண்டி அலங்காரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். என் வாழ்க்கையில் என்ன முடியாத பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை என்னால் சொல்லவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆண்டி அலங்காரம் பாருங்கள். சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கும். 2வதாக காலைல 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் வேடன் அலங்காரம். எனக்கு எதிரிகள் தொல்லை நிறைய இருக்குது, என்னோட பயம் என்னை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அலங்காரம் பாருங்கள். 3வதாக காலைல 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் பாலசுப்ரமணியர் அலங்காரம். எனக்கு குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அலங்காரத்தை பாருங்கள். அடுத்து பகல் 12 மணிலேருந்து 12:45 வரைக்கும் வைதிகால் அலங்காரம். என்னோட நோய் நொடிகள் தீரணும், என்னோட மனக்குழப்பங்கள் நீங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அலங்காரம் பாருங்கள். அடுத்தபடியாக மாலை 5:30 6:15 வரைக்கும் ராஜ அலங்காரம். என்னோட தொழிலில் எனக்கு வளர்ச்சி வேணும், எனக்கு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், நான் வீடு கட்டணும், புது வீடு குடி போகணும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் உள்ளவங்க கண்டிப்பாக ராஜ அலங்காரம் பாருங்க. அடுத்து புஷ்ப அலங்காரம். இரவு 8:30 9 மணி வரைக்கும் இருக்கும். என் வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சிங்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புஷ்ப அலங்காரத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாகவே இரவு கால சந்தன அலங்காரத்தில் தான் முருகர் ஒரு வயசான தோற்றத்தில் காட்சி தருவாராம். இதை நம்ம பொதுமக்கள் பார்க்கலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நிறைய தகவல்களுக்கு ஸ்டோரி ஹப் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம்.